வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான கதையை கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பார்ப்போம். ஒரு சின்ன நகரத்துல அசோக்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப திறமையானவன், கனவுகள் நிறைய உள்ளவன். ஆனா அவனுக்கு என்னவோ வாழ்க்கையில ஒரு தெளிவு இல்லாம இருந்தது. தினமும் அதே அலுவலகம், அதே வேலை, அதே அலுப்புன்னு அவனோட நாட்கள் நகர்ந்துட்டே இருந்தது. பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டே இருந்தான். ஒரு நாள் தன்னோட நண்பன் ரமேஷை பார்க்க போனான். ரமேஷ் அசோக்குக்கு நேர் எதிர். எப்பவும் உற்சாகமா, சுறுசுறுப்பா, புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பான். என்னடா அசோக், ஏன் இப்படி சோகமா இருக்க? ரமேஷ் கேட்டான். அசோக் தன் மனசுல இருந்த எல்லா கஷ்டங்களையும் கொட்டினான். ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே, அசோக், நீ பெரிய விஷயங்களை அடையணும்னு நினைக்கிற, ஆனா அதற்கான அடிப்படை விஷயங்களை மறந்துட்ட. என்னோட வெற்றிக்கு காரணம் நான் ராபின் சர்மா எழுதிய த எவ்ரிடே கிரேட்னஸ்ங்கிற புஸ்தகத்திலிருந்து கத்துக்கிட்ட 10 முக்கியமான விஷயங்கள் தான் சொன்னான். அசோக் ஆச்சரியமா பார்த்தான். விழித்திருக்கும் போதே வெற்றி, win before you begin. ரமேஷ் தொடர்ந்தான். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவெடுத்தேன். என்ன தெரியுமா? தினமும் காலையில 5 மணிக்கே எழுந்துடுவேன். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்போ அது என்னோட பழக்கமா மாறிடுச்சு. நான் காலையில எழுந்து ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து அன்னைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு திட்டமிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி. இது என்னோட நாளை ரொம்ப அமைதியாவும் கட்டுப்பாட்டோடும் ஆரம்பிக்க உதவுது. நீயும் இதை முயற்சி செய்யலாமே. அசோக் யோசிச்சான். தினமும் காலையில தூங்கி எழுந்ததும் பரபரன்னு வேலைக்கு போற அவனுக்கு ரமேஷ் சொன்னது ரொம்ப புதுசா இருந்துச்சு. வாழ்வின் சிறந்த 10 வருடங்கள், யுவர் பெஸ்ட் டெக்கேட் எவர். அது மட்டும் இல்ல அசோக், ரமேஷ் தொடர்ந்தான். நான் அடுத்த 10 வருஷத்துக்கு என்னோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு ஒரு பெரிய லட்சியத்தை வச்சிருக்கேன். என்னோட துறையில ஒரு சிறந்த நிபுணரா ஆகணும்னு முடிவு செஞ்சிருக்கேன். ஒரு தெளிவான லட்சியம் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நீ செய்யற சின்ன சின்ன வேலைகளுக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். சும்மா வேலை செய்யறதுக்கு பதிலா ஒரு பெரிய கனவை நோக்கி நகர்றதா தோணும். அசோக் ஒரு லட்சியம் இல்லாம தானே இவ்வளவு நாள் ஓடிட்டு இருந்தோம்னு புரிஞ்சுக்கிட்டான். மனதின் சக்தி, harness the power of your mind. அப்புறம் ரொம்ப முக்கியமானது நம்ம மனசோட சக்தி தான், ரமேஷ் சொன்னான். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் எப்பவுமே நேர்மறையா யோசிக்க பழகிட்டேன். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கூட அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்பேன் தவிர, ஐயோ இது எனக்கு முடியுமான்னு பயப்பட மாட்டேன். நீயும் உன்னோட எண்ணங்களை நல்ல வழியில செலுத்த ஆரம்பிச்சா நிறைய நல்லது நடக்கும். அசோக் தன் எதிர்மறை எண்ணங்களை பத்தி யோசிச்சான். நேரத்தை மாஸ்டர் செய்தல், மாஸ்டர் யோர் டைம். நேரம்ங்கிறது தங்கம் மாதிரி அசோக். ரமேஷ் தீவிரமானான். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அதுல எதை செய்யறோம், எதை செய்யலைங்கிறதுல தான் நம்ம வெற்றி அடங்கி இருக்கு. நான் முக்கியமில்லாத வேலைகளுக்கு என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். என்னோட இலக்குக்கு தேவையான வேலைகளுக்கு மட்டும் கவனம் செலுத்துவேன். நேரத்தை பயன்படுத்த கத்துக்கிட்டா நீ நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். உறவுகளை வளர்த்தல், கல்டிவேட் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம சுத்தி இருக்கிறவங்க கூட நம்ம எப்படி இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்னோட நண்பர்கள், குடும்பத்தினர், சக ஊழியர்கள்னு எல்லார் கூடவும் நல்ல உறவை பழகி வச்சிருக்கேன். அவங்க என்னோட பலம். கஷ்டமான நேரத்துல ஆதரவா இருப்பாங்க, சந்தோஷமான நேரத்துல பகிர்ந்து இருப்பாங்க. நல்ல உறவுகள் நம்ம மனசுக்கு பெரிய பலம் கொடுக்கும். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுதல், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். உடம்பு சரியில்லாட்டி எதையும் சாதிக்க முடியாது அசோக். நான் தினமும் உடற்பயிற்சி செய்றேன், சத்தான உணவுகளை சாப்பிடுறேன், போதுமான அளவு தூங்குறேன். உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மனசும் தெளிவா இருக்கும், வேலையில கவனம் செலுத்த முடியும், ரமேஷ் சொன்னான். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கணும்னு நான் உறுதியா இருக்கேன். அது ஒரு புது புஸ்தகமா இருக்கலாம், ஒரு புதிய மொழியா இருக்கலாம், இல்லாட்டி என்னோட வேலை சம்பந்தமான புது திறமையா இருக்கலாம். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருந்தாதான் நம்ம அறிவும் திறமையும் வளரும், ரமேஷ் சொன்னான். நன்றி உணர்வு, பிராக்டிஸ் கிராட்டிடியூட். காலையில எழுந்ததும் ஒரு நிமிஷம் எனக்கு கிடைச்சிருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுவேன். என்னோட நல்ல ஆரோக்கியம், குடும்பம், நண்பர்கள், வேலைன்னு எல்லாவற்றுக்கும் நன்றி. நன்றி உணர்வு நம்ம மனசுல நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். தனித்துவமான திறமைகள், டெவலப் யுவர் யூனிக் டேலண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை இருக்கும். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தினமும் கொஞ்சம் நேரம் எழுதுறதுக்கு ஒதுக்குவேன். அது என்னோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு உதவுது. நீயும் உன்னோட தனித்துவமான திறமையை கண்டுபிடிச்சு அதை வளர்த்துக்க ஆரம்பி என்று ரமேஷ் ஊக்கப்படுத்தினான். சேவை செய்வதில் கவனம், ஃபோக்கஸ் ஆன் சர்வீஸ்.
கடைசியா நான் சம்பாதிக்கிறத விட மத்தவங்களுக்கு எப்படி உதவலாம்னு யோசிப்பேன். என்னால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு செய்வேன். பிறருக்கு சேவை செய்யும் போது கிடைக்கும் மனநிறைவு வேற எதுலயும் கிடைக்காது. இது என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அசோக் ரமேஷ் சொன்ன அத்தனை விஷயங்களையும் கவனமா கேட்டான். அவன் கண்களில் ஒரு புது ஒளி தெரிஞ்சது. ரமேஷ், நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. என்னோட வாழ்க்கையை இப்பதே மாற்ற ஆரம்பிக்கணும்னு தோணுது என்றான். அந்த நாளிலிருந்து அசோக் ரமேஷ் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னோட வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பித்தான். காலையில சீக்கிரம் எழுந்தான், இலக்குகளை திட்டமிட்டான், நேர்மறையாக சிந்தித்தான், தன் நேரத்தை திறம்பட பயன்படுத்தினான், உறவுகளை பேணினான், உடல் நலத்தை பேணினான், தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான், நன்றியுடன் இருந்தான், தன் திறமைகளை வளர்த்து கொண்டான், மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பித்தான். சில வருடங்களிலேயே அசோக் ஒரு வெற்றிகரமான மனிதனாகவும் மகிழ்ச்சியான மனிதனாகவும் மாறினான். அவன் தினமும் பெரிய சாதனைகள் செய்யவில்லை, ஆனால் தினமும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை செய்வதன் மூலமாக அவன் தன் வாழ்க்கையை ஒரு மகா சாதனையாக மாற்றினான். எவ்ரிடே கிரியேட்னஸ் என்பது பெரிய விஷயங்களை ஒரே நாளில் சாதிப்பதில்லை. தினமும் நாம் செய்யும் சின்ன சின்ன நல்ல செயல்கள் முன்னேற்றங்கள் மூலம் சாதிப்பதுதான் என்பதை அசோக் புரிந்து கொண்டான். அசோக்குக்கு புரிந்தது போல் உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பல புத்தகத்தில் இருக்கும் அம்சங்களை கதை மூலம் சொல்ல இருக்கிறோம். பிடித்திருந்தால் கதை மூலம் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நண்பர்களுடன் பகிருங்கள். பார்த்ததற்கு நன்றி.